கண்ணா, இன்னைக்கு நவராத்திரியோட 6வது நாள். நாம இன்னைக்கு காத்யாயினி தேவி சாமிய கும்பிட போறோம். நம்ம இன்னைக்கு கிரே கலர் Dress போடணும், கரெக்ட் தானே பாட்டி? வாவ் கண்ணா, கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம கிரே கலர் Dress போட்டு தான் சாமி கும்பிட போறோம். உனக்கு நான் இன்னைக்கு காத்யாயினி தேவி சாமியோட கதையை சொல்றேன், வாங்க. அசுரர்களுக்கு எதிரான போர்ல அசுரர்களோட ராஜாவை அழிச்சது காத்யாயினி தேவி சாமி தான். அசுரர்களோட ராஜாவை அழிக்கணும்னா பலசாலியா இருந்தா மட்டும் பத்தாது. புத்திசாலித்தனம், தைரியம், அமைதி, தெளிவு, இது எல்லாமே வேணும். இது எல்லாம் ஒரே உருவமா காத்யாயினி தேவி சாமி வந்து அசுரர்களோட ராஜாவான மகிஷாசுரனை அழிச்சிட்டாங்களாம். பாட்டி, எனக்கு ஒரு டவுட். நீங்க நவராத்திரியோட முதல் நாள்ல துர்கை அம்மனை தான் நம்ம 9 நாளும் கும்பிட போறோம்னு சொன்னீங்க. ஆனா நம்ம டெய்லியும் ஒவ்வொரு சாமிய கும்பிட்டு இருக்கோம். ஏன் பாட்டி? நல்ல கேள்வி மகிழ் கண்ணா. சரி, நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். அம்மா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? அம்மா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க பாட்டி. நான் ஏதாவது குறும்பு பண்ணேன்னா என்ன மிரட்டுவாங்க. சாக்லேட் கேட்டா திட்டுவாங்க. ஆனா ஹெல்தி ஃபுட் கேட்டா ரொம்ப ஹாப்பியா வாங்கி கொடுப்பாங்க. ஹோம்ஒர்க் பண்ணலன்னா பயங்கரமா கத்துவாங்க. அதே மாதிரி அசுரர்களுக்கு எதிரான போர்ல ஒவ்வொரு அசுரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கும். அந்த சக்திக்கு தகுந்த மாதிரி துர்கை அம்மன் ஒவ்வொரு நாளும் அவங்களோட உருவத்தை மாத்திக்கிட்டு அந்த அசுரர்களோட போரிட்டு ஒவ்வொருத்தரா ஜெயிச்சாங்களாம்.